சங்க தேர்தல் கடந்த 27/4/2026 நடைபெற்றது. சங்கத்தின் தேர்தல் காலை 10:30 மணிக்கு தொடங்கி மாலை 4:30 மணி வரை நடைபெற்றது. நமது சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற அந்த தேர்தலிலே தலைவராக நான் கோவிந்தராஜுலு 5வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அடுத்ததாக சங்கத்தின் உபத்தலைவராக திரு M.R. முருகன் அவர்களும், சங்கத்தின் உபத்தலைவராக திருமதி R. சரிதா அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சங்கத்தின் செயலாளராக S. கோகுலகிருஷ்ணன் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். இணைச் செயலாளர்களாக C. தினேஷ்குமார் அவர்களும், பெண் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் D. அழகுநிலா அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நூலகராக சீனிவாசன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நடவடிக்கைகள் என்னென்ன மாதிரிலாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு மேற்கொள்வீங்க? நாம் சங்கத்தின் சார்பில் கடந்த 4 ஆண்டுகள் எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதில் முக்கியமாக நம்முடைய பழைய கட்டிடத்திலிருந்து புதிய கட்டிடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நிதி பெற்று திரு செல்வகுமார் அவர்களிடம் பெற்று நாம் அதை நிறைவேற்றினோம். அது வழக்கறிஞர் மத்தியிலே பெரும் வரவேற்பை பெற்றது. அதே போல் நமது சங்கத்தின் சார்பிலே வழக்கறிஞர் இறந்தால் உடனடியாக 1 லட்சம் ரூபாய் வழங்கும் திட்டமும், அவர்களுக்கு மருத்துவ செலவு திட்டமாக 1 லட்சம் ரூபாய் வழங்கும் திட்டமும் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அது மிக பெரிய அளவிலே வெற்றி பெற்றது. அடுத்ததாக நமது சங்கத்தின் சார்பிலே 100 அறைகள் கொண்ட ஒரு லா சேம்பர் அமைக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். நம்முடைய புதிய ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த திட்டத்தை இந்த வருடமே நிறைவேற்ற நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். அதே போல் வழக்கறிஞர் சொசைட்டி தொடங்கி இங்கே வழக்கறிஞர்களுக்கு எல்லா பொருட்களும் மலிவு விலையில் கிடைப்பதற்காக நாங்கள் ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். உயர்நீதிமன்ற ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்த திட்டமும் செயல்படுத்தப்படும். அதே போல் இங்கே 3 நீதிமன்றங்கள் புதியதாக கொண்டு வருவதற்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. அது இன்னும் அரசிதழ் வெளியிடவில்லை. அந்த அரசிதழ் வெளியிட்டால் தான் நாங்கள் 3 கோர்ட்டுகள், அதாவது போக்சோ கோர்ட், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் கோர்ட், JM 3 கோர்ட், 3 நீதிமன்றங்கள் வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். அதே போல் அதாவது வழக்கறிஞர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு பெற்ற வழக்கறிஞர்களுக்கு வெள்ளி விழா நடத்த உத்தேசித்துள்ளோம். அதுவும் நாங்கள் ஒரு ஒருமித்த கருத்துடன் நாங்கள் அதையும் நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துள்ளோம். நமது கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். ஏற்கனவே தலைவர் அவர்கள் கூறியதைப் போல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் நிறைய இருக்கிறது. ஸோ அதை நானும் என்னோட அசோசியேட்ஸ், என்னோட இணை செயலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கும், மேலும் எங்களால் முடிந்த திட்டங்களை தலைவருடன் இணைந்து எங்கள் அனைத்து சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவருடனும் இணைந்து ஆலோசித்து அனைத்து பணிகளையும் செய்வேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். நன்றி. மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க சார்பாக 2026-27 வருடத்தில் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். மேலும் இந்த வருடத்தில் நானும் என்னுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள், தலைவர் மற்றும் செயலாளர், என்னுடன் இன்னும் மற்றும் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஏற்கனவே தலைவர் சொன்னது போல் நாங்கள் ஒருமனதாக நின்று நாங்கள் எல்லாமே நிறைவேற்ற நாங்கள் ஒன்றாக பாடுபடுவது என்று நான் உறுதியளிக்கிறேன். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்ட சங்கத்தின் துணை செயலாளராக அழகிலா ஆகியன இந்த வருடம் புதிதாக பதவியேற்றுள்ளேன். இதுதான் முதலில் பெண் வழக்கறிஞர்களுக்கான இணை செயலாளர்களுக்கான முதல் பதவி. அதை நான் ஏற்றுவது மிகவும் பெருமைப்படுகிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் கூட ஆண்களிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு பெண்களால் கூற முடியாத ஒரு தருணத்திலே பெண் வழக்கறிஞர்களே ஒரு பதவி வருகின்ற ஒரு பெண்ணாக இருக்கும்போது அவர்களிடம் தயங்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியும். அதனால்தான் நான் இந்த வருடம் பெண் இணை செயலாளராக பொறுப்பேற்றுவது மிகவும்
சிறப்பு வாய்ந்த ஒரு தருணமாக கருதுகிறேன். அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.